உங்களோட வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் கஷ்டம் வருதா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கஷ்டம் வர்றதை தவிர்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திச்சிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சந்தித்த எல்லாருமே நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் நம்மளை ஹேட் பண்ணியிருப்பாங்க, சிலரை நம்ம ஹேட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய சூழ்நிலைக்காகவோ நம்மளுடைய தேவைக்காகவோ சிலரை பயன்படுத்திக்கிட்டு அதே சூழ்நிலையின் காரணமாகவோ இல்லை நம்மளுடைய தேவை முடிஞ்சிருச்சுங்கிறதுனாலையோ மனசார நம்மளை நம்பி நமக்காக நின்னவங்களை நம்ம ஹேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லதில்லை. நம்மளால் ஹேட் ஆனவங்க நம்மள்கிட்ட சண்டை போடாமல் இருந்திருக்கலாம், சத்தம் போடாமல் நம்மள்கிட்ட விலகி இருந்திருக்கலாம், இல்லை வேறு வழி இல்லாமல் நம்ம கூடவே கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க பார்க்க தான் அமைதியாக இருப்பாங்களே தவிர அவங்களுடைய மனசு அழுதுகிட்டே தான் இருக்கும். அவங்க அமைதியாக அழுகிறது வெளியில் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் இப்போது நல்லா தானே இருந்தேன், நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், அப்புறம் ஏன் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்றைக்கோ ஒரு தடவை வெளியில் சொல்ல முடியாமல் நம்மள்டேருந்து விலகவும் முடியாமல் உண்மையாக நம்மளை நம்பின யாரோ ஒருத்தர் ஹேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்க அமைதியாக அழுகிறது அவங்களுடைய அந்த வேதனை நம்ம வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம். கர்மா எப்போதுமே ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும், உடனே அதை காமிச்சிடாது. மனசு உடைஞ்சவங்க எப்போதுமே சாப விட மாட்டாங்க. ஆனால் அவங்க கண்ணீருக்கு மதிப்பே கிடையாது. அவங்களுடைய கண்ணீர் அமைதியாக யாரால் அவங்க ஹேர்ட் ஆனவங்களோ அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனால தான் யாரோட மனசையும் விளையாட்டை கூட உடைச்சிடாதீங்க. இப்போ நான் சொன்ன கருத்து உங்களுக்கு உண்மைன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அது இல்லை அப்படின்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.